நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் நவம்பர் மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் கன்னி ராசியை பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கு நவம்பர் மாத பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்கள். ராசியை குரு பகவான் பார்க்கிறார். கடவுளினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் 100% வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு மாதம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சமூகத்தில் பேரு புகழ் உயரும். அதுலேயும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னு சொன்னால் சம்பளமே வாங்காமல் சில பொறுப்பில், முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க சில பேர். அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இன்னும் அவங்களுக்கு பேரு புகழ் உயரக்கூடிய ஒரு நிலை. குறிப்பாக இந்த புதன் உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் 10ஆம் இடத்துல 21 நாள் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால ரொம்ப சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு நிலை. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேருக்கும் இந்த நவம்பர் மாதம் ஒரு சூப்பரான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். பாருங்கள், 2ஆம் இடத்துல 2 குடையவன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ஆனால் 2ல் கேது இருக்குது. குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார். 2ல் கேது இருந்தால் எந்த ஒரு நிலையிலும் குடும்பத்தை நல்லா பிரிப்பார். 2 கூடயும் சுக்கிரன் ஆட்சியில் இருக்கார் 11 நாள். இருந்த போதிலும் ஆட்சி விடத்தில் இருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்த எந்த ஒரு கிரகத்துக்கும் வலிமை இழந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதால குடும்பத்தை பிரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதால நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பேசுவதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். வீட்டில் மட்டும் இல்லைங்க, வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடங்களிலும் நீங்கள் எச்சரிக்கையாக பேச வேண்டும். ஃபேமிலியை விட்டு பிரிப்பார். 2ல் கேது இருந்தால் சண்டை மட்டும் வரும்னு அர்த்தம் கிடையாதுங்க. உங்களை தூக்கி கொண்டு போய் எங்கன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுவார் கேது. அப்போது குடும்பத்தை விட்டு பிரிகிறதுன்னு ஒரு கணக்கு தானே. அப்போது அந்த பிரிவினைங்கிறது வேறு, சம்பாத்தியத்துக்காக செல்வது. ஆனால் இந்த 2ல் கேது இருக்கும்பொழுது சில பேருக்கு ஜனனகால தசாபுத்தி சரியில்லை, அவங்க கணவன் மனைவி டைவர்ஸ் ஆகணும், பிரியணும்னு விதி இருந்தால் அந்த விதி இப்பொழுது ஒர்க் அவுட் ஆகிடும். இந்த கேது அழகாக பிரிச்சுடுவார், டைவர்ஸ் வாங்கி கையில் கொடுத்துருவார். அதனால் எல்லாருக்கும் ஆகிடும்னு கிடையாது, அவங்களுக்கு ஆகணும்னு விதி இருக்கிறவங்களுக்கு தான். ஜனனகால தசாபுத்தி அப்படி அமையுது அப்படின்னு சொன்னால் தான் அது மாதிரி நடக்கும். மற்றபடி நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். சங்கடகர சதுர்த்திக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, அபிஷேகத்துக்கு. தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும். நல்ல பண வரவு இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சம் இருக்கிறது. ஆனால் பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறார். அப்போது நீங்கள் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. பிள்ளைகளுக்கு லேப்டாப், கம்ப்யூட்டர் வாங்கி தருவீங்க. துணிமணிகள் வாங்கி தருவீங்க. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நகை, தங்க நகை, வெள்ளி போன்ற உருப்படியை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த 3ஆம் இடம் சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போது முயற்சி ஸ்தானத்தில் அந்த கிரகங்கள் அமர்ந்திருப்பது கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள்,
இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். மற்றபடி 4ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கிறாருங்க. வண்டி வாகனங்களை வச்சு சவாரிகள் கிடைக்கக்கூடிய பழுப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு நல்லா திருப்திகரமாக சவாரிகள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்க, தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் கூட சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நிலை. 5ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இது அமக்கலமான ஒரு விஷயங்க. இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். இப்போ 5ல் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறதால பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் போதும். ஏன்னா அவர் வக்ரகதியில் இருந்தால் அர்த்தாஷ்டம சனியினுடைய வேலையை நடத்தியிருப்பார். பிரச்சனைகளை நிறைய சந்திச்சிங்க. இனி பூர்வ புண்ணியத்தினுடைய, அதாவது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி 7ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் முதல் 15 நாள். அப்போ முதல் 15 நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் கூட கருத்து வேறுபாடு வரலாம். நண்பர்கள் கூட பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். தள்ளிப்போன திருமணங்கள், அதாவது திருமணமே கைகூடி வராத அன்பர்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் கைகூடும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். நட்பு வட்டாரங்களால் நல்லதே நடக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய பார்ட்னர்ஷிப்பால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். 7ஆம் இடத்துல குரு வலிமையாக இருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார் என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. வாழ்க்கையில் நீங்கள் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டு எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இயங்குவாங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இந்த 8ல் ராகு இருக்கிறது நல்ல விஷயமானா நல்ல விஷயம் இல்லை தான். 8ல் ராகு இருக்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இவர் குடும்பத்தையும் நல்லா பிரிப்பார். வெளிநாட்டுக்கு அனுப்புவார் உங்களை. அதே நேரத்தில் அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. சொந்த தொழில் பண்ணுறவங்க கடன் வாங்கி தொழிலை பண்ணிங்கன்னா தொழிலும் சரியாக போகாது. கடனை திருப்பி கடன் பெருசாகிடும். ஏன்னா இருக்கிறது விரிவாக்கம் பண்ணுவார்ல, பெருசு பண்ணக்கூடியவர் தானே ராகு பகவான். அப்போ கடன் அதிகமாகிடும் 8ல். அதே நேரத்தில் அசிங்கம், அவமானம் இதெல்லாம் ஏற்படும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா யாரோ பண்ண தப்புக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் கூட ஒரு சிலருக்கு பாதிக்கப்படலாம். மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். சிறு சிறு குறைபாடுகள் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கையோடு இருங்கள். அடுத்தது 9ஆம் இடம். 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்தை 19 நாள் பார்க்குறார். அப்போது பார்க்கும் பொழுது இந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள் மட்டும் இல்லைங்க, சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு. ஏன்னா யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி 10ல் பரிவர்த்தனை யோகத்தில் 21 நாள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறதால சிறப்பான ஒரு நிலை. அப்போ தொழில்துறை சிறப்பாக விளங்கும். நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக பணிபுரிவார்கள். நல்ல லாபத்தை பெறுவார்கள். ஏனென்று சொன்னால் 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கும்.
எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். எப்போவுமே 11ஆம் இடத்த குரு யார் ஒருவருக்கு குரு பார்த்ததுன்னு சொன்னால், வாழ்க்கையில் ஈஸிலி டு கெட்டுன்ற மாதிரி எதையும் உங்களுக்கு நீங்கள் அலைஞ்சி போய் தேடி பிடிக்க வேண்டாம். உங்களை தேடி வந்து உங்களுக்கு உங்கள் பையில் வந்து விழும். அப்பேற்பட்ட ஒரு அமைப்புங்க இந்த 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது. இது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருப்பார்கள். பிள்ளைகளால் அனுகூலம், பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 12ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் இருக்கிறார். இப்போ முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதால உங்களுக்கு செலவினங்கள் எதுவும் பெருசாக இருக்காது. மற்றபடி அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். தந்தையால் முதல் ஒரு 11 நாள், முதல் 15 நாள் ஒன்றா பிரச்சனை வரலாம். தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு உடம்பு முடியாமல் போகிறது, இப்படி ஏதாவது இருக்கும். அடுத்த 15 நாள் ஒன்றும் குறை கிடையாதுங்க. ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் இந்த கன்னி ராசிக்கு 7, 8, 9 சந்திராஷ்டம தினமாக வருவதால் நீங்கள் இந்த 3 நாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நிறைவான ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.